Hello students, Class 6 Mathematics Olympiad Workbook உள்ள problems பார்க்கலாம். Chapter 1 Patterns in Mathematics. இதில் already 10 problems வந்து last videoல பார்த்திருக்கோம். இந்த videoல problem number 11ல இருந்து பார்க்கலாம். Which sequence results from adding counting number up and down? நமக்கு counting numbers என்னன்னு தெரியும் இல்லையா? So counting numbers starting from 1, so 1, 2, 3, 4, 5, etc. Okay? இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா first number என்ன? First number 1, so 1 is equal to 1. Second number வந்து என்ன counting numberல 1. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ up and down previous number add பண்ணுறோம். So அப்போ answer நமக்கு வந்து 4. அடுத்து next number 1, 2, next number என்ன அப்படின்னா 3. இதுக்கு என்ன பண்ணுறோம் 3ல இதோட previous numbers வந்து up and downல add பண்ணுறோம். So plus 2 plus 1. So add பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 3, 6, 9, 9 வருது. அடுத்து 4. So இதோட previous numbers plus 3 plus 2 plus 1. So 3 plus 2 plus 1. இப்போ நம்ம add பண்ணுறோம் ஓகேவா அப்போ add பண்ண next number இதை add பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 16 ஓகே என்னது 1 2 3 இதை நம்ம add பண்ண என்ன வரும் 6 இதை add பண்ண 6 so 6 plus 4 10 16 கரெக்டா இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 square, 3 square, 4 square. Okay. So, அப்போ counting numbersல up and down add பண்ணும்போது numbers எப்படி நமக்கு என்ன number form ஆகுது அப்படின்னா square numbers form ஆகுது. Okay. இப்போ இதுக்கு pictorial representationா நம்ம ஒன்று பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் இதில் பாருங்க இப்போ இதில் diagonal-ஆ consider பண்ணிக்கோங்க 1, 2, 3, 4, 5 5 இருக்கு ஓகேவா 5ல இப்போ up and downல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது plus 4 so plus 4 plus 3 plus 2 இது plus 1 similarly இதே மாதிரியே இங்கே plus 4 plus 3 plus 2 plus 1 add பண்ணால் நமக்கு எப்படி வருது பாருங்க ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குது ஸோ அப்போ நம்பர்ஸ் அடுத்து நம்ம 6 எடுத்துக்கிட்டு சிமிலர்லி இதை மாதிரி 5 4 3 2 1 5 4 3 2 1 அப்படின்னா இது என்ன வந்துருச்சு இங்கே வந்து 4 இந்த பக்கம் வந்து 4ல் வந்து ஆட் பண்ணும்போது இங்கே 3 ஆட் பண்ணும்போது 4 ஸ்கொயர் சிமிலர்லி இங்கே 5ல் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது 5 ஸ்கொயர் ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 25 இருக்கும் ஓகேவா டோட்டலாக நமக்கு 25 டாட்ஸ் இருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் 36 அது மாதிரி நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது ஸோ கவுண்டிங் நம்பர்ஸில் அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் ஓகே ஸோ ஆப்ஷன் சி ஸ்கொயர் நம்பர்ஸ் கொஷின் நம்பர் 12 அப்சர்வ் த கிவன் பேட்டர்ன் அண்ட் செலக்ட் த நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கிவன் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ பேட்டர்ன் பாருங்க எப்படி இருக்கு 1 2 4 8 16 ஸோ 1 into 2 2 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 அப்போ 16 into 2 32 32 into 2 64 ஓகேவா ஸோ அடுத்து 2 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறாங்க 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64 அதாவது எப்படி இருக்குன்னா பவர்ஸ் ஆஃப் 2 ஓகேவா 2 power 0 1 2 power 1 2 2 power 2 4 2 power 3 8 2 power 4 16 2 power 5 32 2 power 6 64 so அப்போ option C 32 64 next question number 13 complete the following pattern இந்த pattern-ஐ complete பண்ண சொல்றாங்க pattern எப்படி இருக்கு பாருங்க stacked squares-ஆ இருக்கு stacked squares-ல பாருங்க இது வந்து 1 அடுத்து வந்து 4 squares இருக்கு அடுத்து பாருங்க இங்க வந்து 4 4 அப்ப இது 16 ஸ்கொயர் இங்க வந்து இதுல 5 5 இதுல 25 அப்ப அந்த pattern எப்படி இருக்கு 1 4 16 25 இப்போ தானே பார்த்தோம் 1 4 16 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 4 இது
தேர்ட் ஒன் தான் நமக்கு தெரியாது. ஸோ டேஷ், அடுத்து 16, 25 இப்படி இருந்ததுன்னா இது என்ன பார்த்தோம்? இப்போ தான் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். இது 3 ஸ்கொயராக இருந்ததுன்னா இங்கே என்ன வரும்? 9. அப்போ இங்கே ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கணும்? 9 ஸ்கொயர்ஸ் இருக்கணும். 9 ஸ்கொயர்ஸ் இருக்கிற ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஓகே. Next question, the sum of two consecutive triangular numbers is here. So triangular numbers oda two consecutive numbers. Okay va? So triangular numbers நமக்கு தெரியும் என்னது? 1, 3, 6, 10, 15, 21, 28, 36 etc. எப்படி பண்ணுவோம்? 1 அப்படியே counting numbers next numbers add பண்ணிட்டே போக வேண்டியதான். 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 4 10, 10 plus 5 15, 15 plus 6 21, 21 plus 7 28, 28 plus 8 36. இந்த மாதிரி நமக்கு triangular numbers தெரியும். Find out பண்ணிக்கலாம். அடுத்து இந்த triangular numbers ஓட sum of two consecutive triangular numbers. அப்போ 1 3 add பண்ணா 4. அடுத்து 3 6 add பண்ணா 9. 6 10 add பண்ணா 16. 10 15 add பண்ணா 25. 15 21 add பண்ணா 36. அப்போ இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? 4 9 16 2 square 3 square 4 square 5 square 6 square. Again என்னது? Square numbers தான். So option B square numbers. Okay. Question number 15. How many lines are there in the given polygon? Given polygonல எத்தனை lines இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So given polygon first என்ன shape நம்ம first identify பண்ணலாம். ஓகேவா? எத்தனை side இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 இருக்கு. 6 sides இருந்ததுன்னா என்னது? hexagon இல்லையா? So இதுல நம்ம எப்படி இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, கொஷின் வந்து இப்போ இங்கே அவுட்டர் சைடில் இருக்கிற இந்த 1 2 3 4 5 6ன்றது இந்த ஹெக்ஸாகனோட சைட்ஸு ஆர் எட்ஜஸ். இந்த ஹெக்ஸாகனோட சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆர் எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். சைட்ஸ் ஆர் எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து என்னன்னா அவுட்டர் சைட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. ரைட்டா? 1 2 3 4 5 6. அடுத்து இன்னர் சைடில் உள்ளது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டயகனல்ஸ். இங்கே பர்டிகுலராக டயகனல்ஸ்னு சொல்லலை, லைன்ஸு. அப்போ அவுட்டர் சைடில் உள்ளதையும் அவுட்டரில் உள்ளதையும் கால்குலேட் பண்ணிக்கணும், இன்னரில் உள்ளதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி உள்ளது என்ன அப்படின்னா எட்ஜஸ் ஆர் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னா இந்த வெர்டெக்ஸ்லேருந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ், இதுக்கு பக்கத்தில் உள்ளதான் என்னது? அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். இதுக்கு போகிறது சைடு தான். இந்த ரெண்டு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கு தவிர மற்ற வெர்டெக்ஸுக்கு போகிறதுக்கு பேர் டயகனல்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து எத்தனை டயகனல்ஸ் போகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ஆல்ரெடி ட்ரான் பண்ணியிருக்க ஃபிகர்லேருந்து கால்குலேட் பண்ணுறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n - 3/2. n × n - 3/2. ஓகே. இப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வேறு என்னன்றது என்னதுன்னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 2 4 6. இங்கே ஹெக்ஸாகன் தானே, அதனால 6 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 6 × 6 - 3/2 இல்லை நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன? 1 2 3 4 5 6 6 சைட்ஸ் இருக்கா? அப்போ 6 × 6 - 3. ஸோ அப்போ 6 × 6 - 3 என்ன? 3/2. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 9. அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எத்தனை உள்ளே இருக்கும் அப்படின்னா 9. அதாவது இந்த வெர்டெக்ஸுக்கு டயகனல்ஸ் வந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
இந்த வெர்டெக்ஸுக்கு ட்ரா பண்ணும்போது இதுவும் வந்து டயக்னல் இல்லை, இங்கேருந்து இங்கே டயக்னல் போகும். கவுண்ட் பண்ணதே திருப்பி கவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போ ஹெக்ஸகனுக்கு கூட கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நானோகன் 9 சைட்ஸ் உள்ளதாக இருந்ததுன்னா அப்போ இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னர் சைடு எத்தனை டயகனல்ஸ் இருக்குது அப்படின்னா 9. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த கிவன் பாலிகன் விச் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் சைடு எத்தனை லைன் இருக்குது 6, இன்னர் சைடு எத்தனை லைன் இருக்குது 9. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அவுட்டர் சைட்ஸு 6 இருக்குது, இன்னர் சைடு உள்ளது வந்து டயகனல்ஸ். டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n × n - 3/2 வேர் என்னன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இங்கே எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் 6 இருக்குது. 6 × 6 - 3 கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 9 வருது. ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிடைச்சிரும் 15. ஓகே? ஸோ ஆப்ஷன் சி 15. Question number 16. Observe the given pictorial representation and select the correct option. So pictorial representation பாருங்க 1 3 அடுத்து ஒரு 3 dots add பண்ணிருக்காங்க. So 6 plus 4 அடுத்து so 10. அப்ப 10 plus 5 அடுத்து ஒரு 5 dots add பண்ணிருக்காங்க 15. So பார்க்கும்போதே தெரியுது இந்த pictorial representation என்னது? Triangular numbers. So these are triangular numbers. Okay. Question number 17. Which of the following options show both an odd number and a square number? Which of the following options show both an odd number and a square number? அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற எந்த ஆப்ஷன் ஆட் நம்பராகவும் இருக்குது ஸ்கொயர் நம்பராகவும் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் நம்பர்னு பார்க்கும்போது இதில் எது அப்படின்னா 9ம் 15ம் தான் ஆட் நம்பர். ஆட் நம்பர் என்னது? 9 and 15. இது ரெண்டும் ஆட் நம்பர். ஏன்னா ஆட் நம்பராகவும் இருக்கணும் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட் நம்பர்னால் 4ம் 16ம் வராது, அதை விட்டுடலாம். ஸோ 9 and 15 வந்து ஆட் நம்பர். இப்போ இந்த ரெண்டு ஆட் நம்பரில் எது ஸ்கொயர் நம்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 9. 15 வந்து நம்ம எழுத முடியாது இல்லை, 4 ஸ்கொயரே அடுத்து என்ன போயிடும்? 16 போயிடும். ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ ஆட் நம்பராகவும் ஸ்கொயர் நம்பராகவும் உள்ள நம்பர் எது அப்படின்னா 9. Okay. In shape sequence of regular polygon, the polygon that comes after heptagon. So heptagon க்கு அப்புறம் உள்ளது என்ன ஷேப் சீக்வன்ஸ்னு கேட்குறாங்க. ஹெப்டகன்னா என்னது? 7 சைட்ஸ் உள்ளது. அப்போ 7 சைட்ஸுக்கு அடுத்து உள்ளது 8 சைட்ஸு. அது என்ன? ஆக்டகன். ஓகே, ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 19. Which of the following is not a number pattern? கீழே உள்ளதில் எது நம்பர் பேட்டர்ன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து நம்பர் பேட்டர்ன் தான். நம்ம இங்கே தான் பார்க்கலாம். இப்போ என்னது? 1. ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 1, அதாவது 1க்கு அப்புறம் இது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 1 + 2 அப்படின்னா 3. அடுத்து 1 + 2 + 3 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6. 1 + 2 + 3 + 4 அப்படின்னா 10. ஸோ நம்பர்ஸாக ஆட் பண்ணி மேக் பண்ணுறது தான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். அடுத்து விரஹங்கா நம்பர்ஸும் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ன்னா 1 2 சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 நம்பர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ்னால் 3 5 8 இப்படின்னு விரஹங்கா நம்பர்ஸ் போகும். அடுத்து வந்து ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். ஹெக்ஸாகனல் நம்பர்ஸும் நமக்கு என்ன தெரியும்? 1 அடுத்து 7 அப்படின்னு நம்ம எதில் பார்ப்போம்? அந்த 6 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம்ல. ஸோ 1 7 19 37 அப்படின்னு போயிட்டு இருக்கும் இல்லையா? One 7 19 1 second 1 அதான் 1 into 6. இதில் வந்து 6/0 அதனால நமக்கு என்ன வந்துடும்? 1 + 6/0ன்னா 1 தான் ஆன்சர் நமக்கு வரும்.
1 ஃபஸ்ட்டு 1 அடுத்து வந்து 1 + 6 into 1 ஸோ 1 + 6 வந்து 7 அடுத்து 7 2 into 6 ஓகேவா ஸோ which is equal to 7 + 2 6 are 12 ஸோ அப்போ 19 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 19 அடுத்து 19 + 3 into 6 ஸோ அப்போ 19 + 18 37 இந்த மாதிரி நமக்கு இதுக்கும் ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்குது ஸோ இதுக்கு ட்ரையாங்குலர் நம்பர்ஸுக்கு அந்த நம்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம் நம்பர்ஸை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம் விரஹங்கா நம்பர்ஸுக்கும் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் டூ அடுத்து திஸ் ஒன்னுக்கு ஓகேவா ஹெக்ஸாகனல் நம்பர்ஸுக்கு நம்பர் பேட்டர்ன் இந்த எக்ஸாம்பிள் ஒரு 6 டேபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம் 6 டேபிளை யூஸ் பண்ணி நம்ம ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பட் ஸ்னோஃப்ளேக் கோக் ஸ்னோஃப்ளேக் நம்பர்ஸ் இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த ஷேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்னது இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் நம்பர் இருக்கும் அடுத்து இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த ஒரு சைடை எப்படி நம்ம எழுதலாம் இந்த ஒரு சைடை ஸ்பீட் பம்ப்னு சொல்லுவோமா அந்த ஸ்பீட் பம்ப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ இது ஒரு சைடு வந்து 1 2 3 4 இப்படி ஷேப் சீக்வன்ஸை வச்சு தான் இந்த சீக்வன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆனால் இந்த 3 நம்பர்ஸும் ஷேப் சீக்வன்ஸ் அல்லாமல் நம்பர்ஸை வச்சே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதனால which of the following is not a number pattern அப்படின்னா snowflake numbers ஏன்னா இதை ஷேப் சீக்வன்ஸ் வச்சு தான் இதுக்கு நம்ம நம்பர் டிஃபைன் பண்ணியிருப்போம் இது அந்த ஷேப் சீக்வன்ஸ் வச்சு எப்படி நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இதுக்கும் நம்பர் சீக்வன்ஸ் இருக்கும் அதை தான் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்துக்கோங்க ஓகேவா கொஷின் நம்பர் 20 which of the following is an example of shape sequence ஷேப் சீக்வன்ஸுக்கு எது எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி பாருங்கள் இது ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியும் என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 4 9 16 25 இதெல்லாம் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அடுத்து கியூப் நம்பர்ஸ் என்ன வரும் 1 8 27 2 cube 3 cube 64 அந்த மாதிரி கியூப் நம்பர்ஸ் போகும் அடுத்து பவர்ஸ் ஆஃப் 2 தெரியும் என்னது 1 2 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 power 4 அப்படின்னு பவர்ஸ் ஆஃப் 2 1 2 4 8 16 அப்படின்னு பவர்ஸ் ஆஃப் 2 போய்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ கம்ப்ளீட் கிராஃபை தான் இங்கே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷேப் சீக்வன்ஸில் சொல்லலாம் கம்ப்ளீட் கிராஃபுக்கு ஷேப் சீக்வன்ஸ் என்னது பாலிகன்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன லைன் செக்மெண்ட் ஆக்சுவலாக பாலிகனில் இது கவர் ஆகாது இருந்தாலும் நம்ம ஷேப் சீக்வன்ஸு கன்சிடர் பண்ணியிருக்காங்க இது வந்து 3 சைட்ஸ் உள்ளது ஸோ ட்ரையாங்கிள் அடுத்து 4 சைட்ஸ் உள்ளது ஸ்கொயர் அடுத்து பென்டகன் அடுத்து ஹெக்ஸகன் அதோட சைடு பொறுத்து இது 3 சைட்ஸு இது 4 சைட்ஸு இது 5 சைட்ஸு அப்படி நம்ம பண்ணுறோம் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த ஷேப்பை வச்சு ஷேப் சீக்வன்ஸை வச்சு தான் இதுக்கு நம்பர்ஸ் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது ஷேப் சீக்வன்ஸ் அப்போனா இங்கே ஷேப் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃப்ஸ் ஓகே ஸோ இப்போ 20 கொஷின்ஸ் பார்த்தாச்சு கொஷின் நம்பர் 11லேருந்து 20 வரையும் பார்த்துருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள் திருப்பி போட தான் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம் ஓகே பை